வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் வேரியபிள் பார்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு காஷி இன்ஃபோடெக் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்க ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைப்பை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது ஸ்ட்ரிங்னும், இதோட டைப்பை செக் பண்ணி பார்த்தா இன்டீஜர்னும் பைத்தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம பைத்தான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் லைவா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், x is equal to 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன் x is equal to காஷிவ்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரே வேரியபிள் நேம்ல நான் ரெண்டு வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணதுனால இது என்ன பண்ணிருக்கும், ஃபர்ஸ்ட் x is equal to 5ன்னு கொடுத்த உடனே அது 5ன்னு மெமரியில போய் ஸ்டோர் ஆயிடும். ஆனா செகண்ட் டைம் சேம் வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி நான் செகண்ட் வேல்யூ கொடுத்தேன்னா நான் லாஸ்டா என்ன கொடுத்தனோ அதுதான் எக்ஸ்ன்ற வேரியபிள்ல இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ வந்து எரேஸ் ஆயிடும். ஓகேவா? அப்போ நம்ம இனிமே எங்க யூஸ் பண்ணாலும் print xஓ இல்ல x நம்ம வேல்யூ எங்கேயாச்சும் யூஸ் பண்றோம்னா அப்பெல்லாம் என்ன வேல்யூ இருக்கும் அந்த xலன்னு பாத்தீங்கன்னா காஷிவ்ன்ற வேல்யூ தான் இருக்கும். சோ அதனால தான் இந்த print x கொடுத்த உடனே எனக்கு காஷிவ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இந்த காஷிவ்ன்றதை வச்சு. இப்போ இதை நம்ம லைவா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஐடியில x is equal to 5 ன்னும் அகைன் x is equal to காஷிவ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ print x கொடுத்துட்டு நான் ரன் அப்படின்ற மாடியூல்ல போயிட்டு ரன் மாடியூல் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ரன்ல போயிட்டு ரன் மாடியூல் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க வெறும் காஷிவ் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு, 5 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகல, ஏன்னா அந்த வேல்யூ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க x is equal to 20ன்னு நம்ம கொடுத்துருக்கோம், அதே x is equal to wikiteki அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணா எனக்கு இந்த எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுன்றதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இதை பிரிண்ட் பண்றதுக்கான எக்ஸிக்யூஷன்ஸை நீங்க இங்க டாஸ்க்ல கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு கொடுக்கறதுக்கான டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க, எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.